குரு மங்கள யோகம் பெறுகின்ற ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத பலாபலன்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட எண்கள் உங்களை வளர்ச்சி பாதைக்கு செலுத்தும். குறிப்பிட்ட நிற ஆடைகள் கலர்கள்லாம் சொல்ல போகிறோம். அது முக்கிய நபர்கள் சந்திக்க போகும்போது பயன்படுத்த வேண்டியது. முக்கியமான ஒரு பதவி, முக்கியமான ஒருத்தரை சந்தித்து ஒரு வாழ்த்து பெறுதல் அனைத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். முதல்ல உங்கள் ராசியிலேயே குரு, செவ்வாய், இதில் சந்திரமங்கல யோகம் வேற இயற்கையாக கோச்சாரமும் ஜாதகமும் சேர்ந்து வருது. பொன் பொருள் சேர்க்கைக்கு உகந்த மாதம். அப்போ பொருளாதார விதத்தில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் சொல்லுவோம். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய காலகட்டம் வேற. ஒரு சிலருக்கு புதையல் யோகம்னு சொல்லுவோம், லாட்ரி யோகம்னு சொல்லுவோம். அதற்காக எல்லாரும் லாட்ரி சீட் வாங்குன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வருகிற காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்து ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சி எடுத்தும் செஞ்சால் அது இறுதியில் ஒரு நல்ல விளைவை தரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 3இல் பயணிக்கிறார். கூட சுக்கிரன், சூரியன் வேற. கமிஷன் வகையில் வருமானம், கம்ப்யூட்டர் மூலம் வருமானம், ஒரு சில பேர் கலைத்துறையினர் மூலம் வருமானம் சொல்லுவோம். குறிப்பாக இந்த ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, பயணம் சார்ந்த துறை, ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு, சின்ன சின்ன பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருள்கள், நகையாக இருக்கலாம், கோல்டு கவரிங்காக இருக்கலாம், ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கலாம், இந்த துறை சார்ந்தவங்களுக்கும் இன்னும் வளர்ச்சி. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியான காலகட்டம் கைகூடி வந்திருக்கு. முயற்சி செஞ்சுக்காங்க. பொதுவாக அவங்க திருமணத்தை பற்றி தாங்க முக்கியமாக பேச வேண்டியிருக்கு. தடைபற்ற திருமணம் நல்ல விடையுடன் முடிய போகுதுன்னு சொல்லுவோம். வரன் தானாக தேடி வருகிற மாதம். ஆடி மாதங்கிறது கவலைப்படாதீங்க, ஆடி பெருக்கில் கூட பேசலாம், சரிங்களா? இப்போ திருமண பொருத்தம் பார்த்துக்கங்க, வரனை பற்றி விசாரித்து வச்சுக்கலாம். உறுதி சொல்லுவது நீங்கள் ஆவணிக்கு போய்க்கலாம். அப்போ ஆடி மாதம் அப்படின்னு தள்ளி வைக்க வேண்டாம். இதில் நகை, துணிமணிகள் எல்லாம் சேர்க்கையான காலகட்டம். இந்த ராசி அவங்களுக்கு பொதுவாகவே மாடி வீட்டில் தங்குங்க அப்படிம்போம். மாடி யோகத்தை கொடுக்கும். அப்போ ரொம்ப நாளாக ஒரு விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்டு தடைப்பட்டுட்டே இருக்குது சார், வாஸ்து கரெக்டாக அப்படிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் கேட்குறது, மாடி வீட்டில் இருக்கீங்களா? சின்ன ஒரு ரூமாக கூட தங்கி, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இந்த மாதிரி இருந்தால் இன்னும் வளர்ச்சி. அப்பார்ட்மெண்ட் தானாக தேடி வரும். நீங்கள் இருக்க வேண்டிய இடமே எப்படின்னா, கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் அருகில். அப்போ அரசாங்க துறையில் வேலை பார்த்தவங்க எங்கே அதிகமாக வகிக்கிறாங்களோ அது சார்ந்த இடமெல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஒரு நபருக்கு சொல்லும்போது ஜட்ஜு வீட்டு பக்கத்தில் இருக்கார் பார்த்துக்கங்களேன், அது எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. சரி, உங்களுக்கு இடம், வீடு இதெல்லாம் கட்ட வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஏன்னா பொன்பொருள் சேர்க்கை, குருமங்கல யோகம், சந்திரமங்கல யோகம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. கூட கஜகேசரி யோகம் வேலை செய்யுது. அப்போ என்ன சொல்லணும், வீடு, இடம் இது இயற்கையாகவே அமைஞ்சிரும். உங்களுக்கு யார் எதிரின்னு ஒருத்தங்க இருந்திருந்தாங்க, எதிரிகள் அப்படியே விலகி ஓடிடுவாங்க. பரிதி முன் நின்ற பனி போல விலகுவாங்கன்னே சொல்லுவோம். நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பெருக்கிக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ சார் குலதெய்வ கோயில் விஷயங்கள் தான் சார் போக தடைபட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. சொன்னவங்களுக்கு விடிவு காலம் இப்பொழுது பொங்கல் வைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நேரம் வந்தாச்சு. இப்பொழுது குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வர வேண்டிய ராசி இந்த ரிஷபராசி. தொழில் சார்ந்து எப்படின்னு பார்ப்போம். தொழிலில் ப்ரமோஷன் கிடைக்குமா? சம்பள உயர்வு கிடைக்குமா? அப்பப்போ இரவு வேலையாக போகுது சார், அலைச்சல் அதிகமாக இருக்குது, மரியாதை கம்மியாக இருக்குது. இதெல்லாம் போன மாத விஷயங்கள். இந்த மாதத்தில் எல்லா பொறுப்பும் எனக்கு என் கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு மாறுது. இதில் சூரியன் சம்மந்தப்படுறதுனால 6ஆம் அதிபதிக்கு என்ன பலாபலன்னா, உங்களுக்கு கௌரவம் கிடைக்க போகுதும்போம். இது அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பலாபலன்? அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் ப்ரொமோஷனாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் அவங்க ஃபோட்டோஸ் வருதுன்னு சொல்லுவோம், ஒரு சிறப்பு இது.
அப்புறம் மேலதிகாரிகள் தகுதி சான்றிதழ் மாதிரி வேறு சான்றிதழ்லாம் கொடுக்கக்கூடியது. இது நிறைய பேர்த்துக்கு சொல்லி பழிச்சிருக்கு வேறு. அப்போ உங்களுக்கு அரசு வேலையில் பார்க்குறவங்க வாகன யோகம், கௌரவிக்கிற நேரங்காலம் இதுவே. சரி சார், இந்த பணம் சேமிக்கவே முடியல, கடன் தொந்தரவு. பொதுவாக இந்த ராசிக்கு என்ன பலபலனா, கடன் தேவைனா தான் வாங்கணும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லல, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தாங்க கூப்பிட்டு கடன் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. இது கடன் என்ன ஆயிடுதுன்னா, கடன் வாங்கிட்டு ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கிறது, இந்த நகை கடனை வச்சுட்டு திருப்பி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு கிரெடிட் கார்டு கடன் அடைக்க இன்னொரு கிரெடிட் கார்டில் பணம் எடுக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்த நீங்கள் ஒரு பெரும் தொகை உங்களுக்கு ஆதாயமாக வந்து கடன் தொந்தரவுலேருந்து விடுபட போகிறீங்க. கடன் இல்லாதவங்க நோய் இல்லாதவன்னே சொல்லிக்கலாம். அப்போ இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கடனிலிருந்து வெளிவரதுக்கு தகுந்த காலகட்டம். இப்போ சிறு சேமிப்பு, உங்கள் ராசிக்கு முக்கியமான விஷயமே சேமிப்பு தாங்க. ஒரு உண்டியலாக இருக்கலாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம், ஆர்டியாக இருக்கலாம், சாதாரண ஒரு 10 ரூபானா கூட சேமித்து வைங்க. உங்கள் சேமிப்பு தான் உங்களை உயர்த்துமே. நிறைய ரிஷபராசிக்காரங்க வீடு கட்டினவங்க, பொருளாதாரம் சேர்த்தவங்க கேட்டு பாருங்கள். சின்னதாக சேர்த்துட்டு வந்தேன், ஒரு சின்ன நகை சீட்டு மாதிரி போட்டு வந்தேன், அதெல்லாம் வளர்ச்சியை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்போ நகைச்சீட்டு இந்த மாதிரிலாம் நல்ல இடமா இருக்கும்போது பார்த்து போடுவது தகுந்த காலகட்டம். உங்களுக்கு உடல் உபாதையை கடன் சம்மந்தப்பட்டது வாங்குறதுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. உடல் உபாதை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரு இது, அதனாலே கடன் வாங்கிட்டேம்பிங்க. அது உங்கள் ராசிக்கு அம்சம். அப்படி பொதுவாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்சூரன்ஸு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும், அதில் வெற்றியும் இருக்கும். சார், பூர்வீகத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துட்டுருக்கு. பூர்வீக அப்பாவோட சொத்தில் இருக்கலாம், அம்மா வகை ஒரு சொத்து பத்துக்களாக இருக்கலாம், ஒரு வழக்கு இருக்குது, அவங்க அதை தரமாட்டிறாங்க, அந்த இதில் தொந்தரவு இருக்குது, டாக்குமெண்ட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் இந்த மாதத்தில் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் உங்கள் 4ஆம் அதிபதிக்கு 3ஆம் அதிபதி நல்ல அம்சமாக இருக்குது. புதன் தொடர்பு, புதன்னா டாக்குமெண்ட், ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. சிறப்பு என்னென்னா, 7ஆம் அதிபதி உங்கள் 4ஆம் பார்வையாக, 7ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ அரசு அதிகாரிகள் உதவி செய்கிற காலகட்டம். இந்த நேரத்தை அளந்து எடுக்கிறது, கல் நடுவது, இது போன்ற வேலைகள் சிறப்பாக இருக்கும். இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக சொன்னேன். ஒரு சில குலதெய்வ கோயில் அன்னதானம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இதுவே தான். குலதெய்வங்களுக்கு போகிறது, அது சார்ந்த திருப்பணிகள் செய்வது நல்ல யோகத்தை கொடுக்கும். முக்கியமாக பிஸ்னஸை பார்ப்போம். ஒரு சிலர் தந்தை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னொருத்தர் கூட்டு பிஸ்னஸ்லேருந்து வெளியேறணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கூட்டு சம்மந்தப்பட்டு சுமூகமாக முடிகிற மாதிரி இருக்குது. கூட்டு விலகுவது தவறு இல்லை, விருப்பம் இருந்தால் இருக்கலாம். ஆனால் உங்கள் தொழிலில் வளர்ச்சி எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டிய யோகங்க. ஒரு இதிலிருந்து இன்னொன்று புதுப்பிக்க வேண்டியது, சீரமைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இப்போ என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு கிளைண்ட்டுகள் எண்ணிக்கையை அதிகரிக்க போகுது. நல்ல பணம், மனம் எல்லாமே வர மாதிரி கிளைண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல, அதாவது கிளைண்ட்டு மியூச்சுவலாக பெனிஃபிட் அடைகிற காலகட்டம். வர கிளைண்ட்டு உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்துட மாட்டார். சார், இப்போ இது வெளிநாடு சம்மந்தப்பட்டது யோகம் கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, 11இல் ராகு பயணிக்கிறார், 5ஆம் இடத்துல கேது. இந்த ராகு கேது அந்நிய கிரகமாக எடுக்க போகிறோம். அப்போ 11இல் இருக்கிற ராகு வளர்ச்சியை கொடுக்கிறார். சரி, இது மட்டுமா? உங்கள் 12ஆம் அதிபதி ராசியில் இப்போ என்ன சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு விரயமாக இருக்கிறது உங்களுக்கு யோகமாக இருக்கும். இப்போ என்ன சொல்லுவோம், ஒரு சில செகண்ட் ஹேண்டு பொருட்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒருத்தர்கிட்ட இடத்த அக்ரிமெண்ட் போட்டுட்டு சேல்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், புரோக்கர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு யோகம். அரசு தொடர்புடைய, அதாவது ரியல் எஸ்டேட்டை சம்மந்தப்பட்ட பத்திரப்பதிவாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு. உங்களுக்கு யோக எண்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 6, 5, 8. 8ஆம் இடம் செட் ஆகுமா? இந்த மாதத்துக்கு 8ஆம் இடம் வருது. எட்ட முடியாததை இந்த 8ஆம் நம்பர் எட்டி கொடுத்துருன்னே சொல்லுவோம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இதில் நிறங்கள்னு பார்ப்போம்.
இதில் நீல நிறம், லைட் கலராக எடுக்கணுங்க, ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது, நீல நிறம். அது வெண்மை பட்டு துணி மாதிரி, வெள்ளையாக வெண்பட்டு, இளம் மஞ்சள். இதில் முக்கியமாக இதில் பச்சை நிறம் ஒரு யோகத்தை கொடுக்கும். பச்சை நிறம் வரும்போது செக்குடு ஒரு கட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5ல் கேது இருக்குது. கேதுன்னா சின்ன சின்ன கட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது மாதிரி நிறங்களும் பயன்படுத்திக்கங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் ஒரு சிலர் விளாண்டுட்டு இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாமா? உறுதியாக இது நல்ல காலகட்டம். கேப்டன் பதவி வரைக்கும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கலைத்துறையினருக்கு தான் இங்கே யோகமே. சினிமா, யூடியூப், டிஜிட்டல் கிராஃபிக்ஸ் எடிட் பண்ணுறது, ஃப்ளக்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு யோக காலம் வந்தாச்சு. உங்களுக்கு வளர்ச்சி வேணும். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்டதுன்னா தொடர்பு கொள்ளுங்கள், அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். வேறு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இந்த வீடியோ சம்மந்தம்னா கீழே தொடர்பு கொள்ளுங்கள், ஃபுல் விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.